Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ben 10 Ultimate Alien Season 1 Episode 19 Absolute Power Part 1. ஓபின் பண்ணா ஒரு வட்ட நிலவ காட்டுறாங்க, அப்படியே இறக்கி சோளக்காட்டு புதற காட்டுறாங்க. உள்ள கருக்கு முறுக்குன்னு ஒரு சத்தம். ஏவண்டாது நட்ட நடு ராத்திரியிலன்னு பார்த்தா நம்ம ஏலன் பைய அதான் ஹீட் பிளாஸ்டா மாறுவானே அந்த கருவண்டு பையதான். எதையோ பார்த்து பயந்து 90ல ஓடுறான். கட்சியில பார்த்தா அது நம்ம கெவின். ஏலனை போட்டு மங்குன்னு அட்டாக் பண்ணுவானா? இல என்னாச்சு, நான் தான் ஏலனு தெரியும்லன்னு அட்டாக் பண்ணுவான். இல செத்த பையில உனக்கும் எனக்கும் தான் பஞ்சாயத்துலயே அப்புறம் சண்டைக்கு வரானியாப்பான். ஆக்சுவலி கெவின் ஏலனோட பவர் அப்சர்வ் பண்ண வந்திருப்பான். ஏலன் சும்மாவே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அதுவும் கெவின் கிட்ட நடக்குமா? பென்னே மொத்துன்னு மொத்து வாங்குவான். ஏலன் எல்லாம் சிம்பிளா சரிச்சிட்டு அவனோட ஃபயர் பவர் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குவான். சாரி அதோட விடுவான்னு பார்த்து மொத்தமா கதையவே முடிக்கலான்ட்டு போவான். நல்ல வேளை அதுக்குள்ள பென்னு வந்து ஒரு அடி அப்படியே தெரிச்சிருவான். சாரி அதோட விடுவான்னு பார்த்தா இந்த ஏலியனோட பவரும் வேணும்னு வந்து நிப்பான். அப்புறம் மாத்தி சண்டை நடக்குமா? ஏலனை போட்டு தள்ளான்னு பாப்பான். பென்னு விடுவானா அடிய பூரா அவன் வாங்கிக்குவான். எனக்கு இருந்தாலும் என் கையால தாண்டா அவனுக்கு சங்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்பந்தான் ஏலன் இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். இவன் கூட இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அதான் பிளம்பர்ஸ் டீம். பியர்ஸ், ஹெலன், மேனின்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி பவரை உறிஞ்சிட்டானாமா. அது மட்டும் இல்லாம டாக்டர் விக்டர்னு ஒருத்தனோட பவரையும் உறிஞ்சிட்டானாமா. மொத்தத்துல கெவின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் பவரை உரிய ஆரம்பிச்சிட்டான். எப்படியே விட்டா எல்லாருக்கும் டண்டனக்காதான். அவனை விட கூடாதுன்னு முடிவு பண்ணி கெவினை கண்டுபிடிக்க நேரா குவென்னு கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான். அவ பவரை வச்சுதானே கெவினை ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஆனா அவ முடியாது நீர்வா. ஏன்னா குவென்னுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சரி பண்ணணும்னு நினைப்பா. ஆனா பென்னு அவனை பொலந்து சரி பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா கெவின் பண்ற அட்டூழியம் தான் அதிகமா போச்சே. கிடைக்கிறவன் எல்லா பவரையும் உறிஞ்சிட்டு இருக்கான். இப்படியே விட்டா டுமில். அதனால குவென் அவனை காப்பாத்தணும்பா. பென்னு முடியாது பொழக்கணும்பா. அதனால நீ ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு சமகாண்ட்ல போவானா? குவென்னு விட மாட்டேன்னு தடுப்பா. குவென்னுக்கு விட மனசே இல்ல. சின்ன வயசுலயும் இப்படித்தானே மாறி இருக்கான். இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கான். சரியாயிரும்பா. ஆனா சின்ன வயசை விட இப்ப வெறிமுத்திலா திரியறான். அதனால பென்னு நான் அவனை பொழக்காம விட மாட்டேன்ட்டு போவான். குவென்னு ரவுண்டு போட்டெல்லாம் தடுப்பா. சோ இதனாலேயே பென்னுக்கும் குவென்னுக்கும் சண்டை வந்துரும். ரெண்டு பேரும் மாத்தி இப்படி அடிச்சுக்க அந்த இடமே போர்க்களமாயிரும். ஆனாலும் குவென்னு விடாம அட்டாக் பண்ணுவா. பென்னு வேபிக்கா மாதிரி ஜெயிச்சிருவான். பென்னு கிட்ட நடக்குமா? பாத்தி இல்ல என்னையா உன்னால ஒண்ணு பண்ண முடியல. ஏன்னா நீ என்னைய டேமேஜ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற. அதே மாதிரி தான் நீ கெவினையும் நினைக்கிற. அதனாலதான் அவனை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நேரா ஃபாரோனைட்ஸோட குடோனுக்கு போய் கெவின் எங்கடான்னு அவங்க எல்லாத்தையும் வெளுத்து கட்டுவான். இங்க குவென்னு நேரா கிராண்ட் பாட்ட போய் ஹெல்ப் கேப்பா. இந்த மாதிரி பென்னு கெவினை பொழக்க போறானாமா, ஏதாச்சும் பண்ணி தடுங்கன்னு. ஆனா கிராண்ட் பா பென்னு பண்றதான் கரெக்ட்னு இருவாரு. ஏன்னா கெவின் பண்ற வேலையினால பல பேரோட வாழ்க்கை பஞ்சா பறந்து போகுது. ஆனா குவென்னு அவளுக்கு கெவினை பிடிக்குங்கிறதுக்காண்டி மத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. என்ன ஒரு குசும்பு இவளுக்கு. அதனால கிராண்ட் பா என்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னால முடியலன்னா பென்னை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, மத்ததெல்லாம் அவன் பாத்துக்குவான்னு இருவாரு. குவென்னு செம காண்டாயி நீ ஹெல்ப் பண்ணாட்டி என்னடா நான் வேற ஆளை பத்துக்கிறேன் போட்டா வெண்ணன்ட்டு போயிருவா. அப்படியே கட் பண்ண ஒரு தெரு நாய் அதுக்கு கிடைச்ச பழைய சொத்தை தின்னுட்டு இருக்கும் போது நேக்கு டின்னர் கிடைச்சிருத்தூன்னு அதோட பவரை எவனும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அத குவென்னு பார்த்துட்டு ஏன்டா இப்படி மாறிட்ட பண்ணி பையலேனியாப்பா. அது வேற யாரும் இல்ல, மைக்கேல் டார்க் ஸ்டார். அவனுக்கு எனர்ஜி பத்தலன்னு போற வார தெருநாய்கிட்ட எல்லாம் பவரை உறிஞ்சி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பான். குவென் என்ன பண்ணுவா, அவன் மேல ஏதோ மந்திரம் போட வருவால, அந்த மூதேவி சும்மா இல்லாம இந்த மேனா பவர் தான் எனக்கு வேணும்னு உரிய ஆரம்பிச்சிருவான். பொல்லீர்னு செவிட்டிலேயே உன்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு கட்டடா நன்னாரி பையல ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன்னு அவ ஏதோ மந்திரம் போடுவா. காஞ்சி போய் தேஞ்சு போய் இருந்த டார்க் ஸ்டாரோட மூஞ்சி அப்படியே பல்ல எங்க மாறிரும். எனக்கு எதுக்குமா நீ ஹெல்ப் பண்ணனியாப்பா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் இல்ல பிஞ்சு போயிரும்பா. அப்படியே கட் பண்ண நம்ம பென்னு கார்ல வேகமா போயிட்டு இருப்பானே. அப்போ கிராண்ட்பா கால் பண்ணி இந்த மாதிரி குவென்னு வந்தா போனான்னு மேட்டர்லாம் சொல்லுவாரு. எப்படியும் பென்னு கெவினா பழக்க போறான்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவனை திருத்துறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேன்னு கேப்பாரு. முடியவே முடியாதுன்னுருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பென்னு யாரா இருந்தாலும் திருத்திடுவான்ல. ஆனா இந்த டைம் தானே கெவினா போட்டு வறுக்கணுங்கிறான். கிராண்ட்பாவும் அது கரெக்ட் தான் சொல்லுவாரு. ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கேப்பாரு. ஏன்னா பென்னோட ஸ்டைல் என்ன, அவன் எப்படி பல்லப்பான்னு எல்லாத்துக்கும் தெரியும். கிராண்ட்பாவுக்கு தெரியாதா? நான் எல்லாம் யோசிச்சுதான் பண்றேன், நீ கம்முன்னு கடன்னு. கெவினை நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்னு வண்டியில வேகமா போய் வல்கனஸ் இருக்கானே வல்கனஸ் அவனை ஹியூமாகாசோரா மாதிரி துவன்னு துவச்சி தள்ளுவான். ஏன்னா அவனும் வல்கனஸும் ஒரு காலத்துல பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தாங்கல்ல. அதனால கெவின் எங்கன்னு நொங்க கழட்டுவான். சொல்ல முடியாது பாடா, எந்த அடி அடிக்கிற வாந்தி எடுத்துருவேன்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சூட்டுக்குள்ள இருந்து குழந்தை மாதிரி தப்பிச்சு ஓடுவானா. மாண்டைய மட்டும் குறுக்க
குலுக்குன்னு குலுக்கிட்டு மூஞ்சோட குத்த வருவான். அதுக்குள்ள குவென் வந்து தடுத்துருவா. அவனை விடுறியா இல்ல உனக்கு நாலு விடட்டுமான்னு. அப்படியே யுமாகசோருக்கு கேட்டு போடுவல. நான் மாலு ஒரே அடிதான் எல்லாம் தெரிச்சிரும். நீ என்ன பண்ணாலும் குவென்னு கெவினை காப்பாத்தவே முடியாது. நான் அவனை கண்டுபிடிச்சு பழக்க தான் போறேன்னு சபதம் விடுவான். அப்ப அந்த வில்ல பைய மைக்கிள், உன்னால எல்லாம் கெவினை கண்டுபிடிக்க முடியாது ராஜா, ஆனா என்னால முடியும்பா. உடனே பென்னு காண்டாயி, இப்ப எதுக்கு இந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு வந்த? இவன் தான் கேவலமா பச்சையா நடிப்பானே, அதனால வேண்டாம்பா. ஆனா குவென்னு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்பா. அந்த மைக்கிள் பைய கெவினை பத்தி வண்டி வண்டியா சொல்லுவான். ஏன்னா ரெண்டு பேருமே எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவாங்க. அவனுக்கு மூளை மண்டை எல்லாம் எப்படி யோசிக்கும்னு மைக்கிளுக்கு நல்லா தெரியும். அதனால நச்சுன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பானா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கலாம்பா. பரவாயில்ல கேளு, நான் ஐடியாவை அள்ளி தெளிச்சு விடுவான். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டைம் டாமினஸ் லிபிரியம்னு சொல்லி மாட்டுக்கொம்பு மாதிரி உன்னை வச்சு கெவினோட பவர் எல்லாம் இழுத்து நார்மலா மாத்தினால அதை யூஸ் பண்ணி காப்பாத்தலாம்பா. ஆக்சுவலி கெவினை அன்னைக்கே அதை டேமேஜ் பண்ணிட்டான். ஆனா அதோட ஒரு பீஸ் மட்டும் மைக்கிளோட நெஞ்சில ஒட்டி இருந்துச்சுல, அதை யூஸ் பண்ணி கெவினை சரி பண்ணிடலாம்பா. அந்த பீஸ் பார்த்தா தம்கூண்டு இருக்கும். எதை வச்சு ஒன்னும் கிழிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு ஐடியா இருக்கு. வேற ஏதாச்சும் பெரிய எனர்ஜி சோர்ஸ் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்கலாம்பா. வென்னு செம டென்ஷன் ஆயிருவான். ஏல என்ன வச்சு காமெடி பண்றேல? அங்க இப்ப அவன் வெளியில சுத்திட்டு இருக்க டைம் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. நீ இந்த பிஸ்கட் துண்டை வச்சுட்டு ரெண்டு பேரும் என்கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களே, பிச்சு புடுவேன் பிச்சு. எங்க பாரு குவென், ஃபைனலா சொல்றேன், கடைசியா சொல்றேன், எதுக்கு மேல நீ கெவினை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவன் பண்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் நீ தான் பொறுப்பும்பா. அப்படியே கட் பண்ண டோட்டல் ஜோனுங்கிற ஒரு கேம் விளையாடுற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் கெவின் பென்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பான். பார்த்தா அங்கதான் அந்த வளர்ந்த வாழை மட்டும் சுத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம குவென், கெவின் பென்னு உன்னை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லன்னா பென்னு உன்னை வச்சு செஞ்சிருவான்னு பக்கத்துல போய் கன்னத்துல கைய வைப்பா. அவன் ஆன்னு கதற ஆரம்பிச்சிருவான். ஏம்ல என்னாச்சு, காலையில கக்கூஸ் போலையா? கொய்யால என் கோவத்தை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் நான் உன் பக்கத்திலேயே வரல. இப்ப என்னால முடியலன்னு சொல்லிட்டு குவென்னை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளும் அங்க ஓடுவா இங்க ஓடுவா, காக்கா பல்ட்டி எல்லாம் அடிப்பா. அவளோட பவர் எல்லாம் வச்சு அடிச்சு பாப்பா. ஏதோ அவன் மூஞ்சில அப்பளம் பட்டு நொறுங்குற மாதிரி நொறுங்கிரும். குவென்னும் முடிஞ்ச அளவுக்கு மேஜிக்க போட்டு எஸ்கேப் ஆவாளே தவிர அவனை அட்டாக்கே பண்ண மாட்டா. ஏனோ ஹெல்ப் பண்றாளாம், கெட்டி போட்டு கடவாயிலேயே குத்த வருவான். அதனால சேஃப்டிக்கு அந்த கல்லு நாய்களை ஏவி விட்டுருவாள. அட கல்லு குண்டாவுக்கும் கெவினுக்கும் சண்டை பயங்கரமா நடக்கும்னு பார்த்த அவன் அவங்களோட பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவான். நெம்ப டேங்க்ஸ்மா, பவர் சூப்பரா இருக்குன்னு அவளோட மேனா பவரை வச்சே அவளை அட்டாக் பண்ணுவான். வழக்கம் போல காம்பவுண்ட் வால் போட்டு எஸ்கேப் ஆவா. ஆனா கெவின் விடுவானா? காட்டு பைய காட்டுத்தனமா கத்துவான். குவென்னு நெப நேரமா தடுத்து பாப்பா. வாய இன்னும் கொஞ்சம் பலாந்துகிட்டு கத்துன உடனே தாங்க முடியாம தெரிச்சிருவா. சாரி அடிபட்டு கிடக்குறாளையா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவானோன்னு பார்த்தா அந்த நொன்ன பைய பண்ண வேண்டான்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு குவென்னோட பவரை உரிய ஆரம்பிச்சிருவான். அப்படி குவென்னோட மேனா பவரை ஜாலியா கெவின் உரியறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை ஆடு போட்டு முடிக்கிறாங்க.